நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இருந்திருக்கார். பேசுவதற்கு நிறையா இருக்கு. வாருங்கள் அவர்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். சார் தேர்தலுக்கு தயாரிட்டீங்களா? என்ன குறிப்பாக கேட்குறீங்களா, என்னுடைய பார்ட்டியை கேட்குறீங்களா? ரெண்டும் ஒன்று தான். அது அண்ணாமலைக்கு பொறுத்தம், அவரும் பார்ட்டி ஒன்று தான். பட் எஸ், ஐ திங்க் பாஜக வந்து இந்த வாட்டி இதுக்கு முன்னால் இருந்ததோட ஒரு ஸ்டேட் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த முறை இந்த தேர்தலுக்கு அது நல்லா கியரப் ஆகிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுது, நீங்கள் சொல்கிறீங்க. பட் அரசியல் விமர்சகர் நிறைய பேர் வந்து கியரப்லாம் ஆகலை. இன்ஃபேக்ட் நேற்று வந்து அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் அவர்கள் நம்மள்கிட்ட பேசும்போது வந்து ஒன்றுமே தயாராகிற மாதிரி தெரியலைங்க. ஏன்னா வந்து அவர் வந்து சத்தீஸ்கர் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பிஜேபிஸ்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லும்போது ப்ரிப்பேரே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு சொல்கிறீங்க. இந்த ப்ரிப்பேர் ஆகிட்டோம்னு சொல்கிற பதில் வந்து கட்சிக்காரராக சொல்கிறீங்களா, கட்சிக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்கிறீங்களா, இல்லை வந்து இல்லை உண்மையிலே எனக்கு தெரியும். ஏன்னா இந்த டாக்டர் பற்றி சொல்லும் போது எல்லாம் சொல்லிட்டு உண்மையை பேசுறது இருக்குன்னா இருக்கு, இல்லைனா இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு ஆளுன்னாங்க. ஸோ இது எப்படி நினைக்கிறீங்க? ஸோ குட் பாயிண்ட். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கீங்க. கிரவுண்ட் ஜீரோ லெவல்னு சொல்லுவாங்க. தரமட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் நடுவில் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் ரெண்டும் ரொம்ப வெவ்வேறாக பார்க்குறாங்க. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி திமுக இருக்கும், ஒரு வாட்டி அதிமுக இருக்கும், அந்த பக்கம் ஒரு வாட்டி காங்கிரஸ் இருக்கும், அல்லது வேற யார் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பிஜேபி வந்து பாஜக நேஷன் பூரா என்ன பண்ணுது, இன்க்ளூடிங் தமிழ்நாடும், இந்த பிஜேபி பாராளுமன்ற எலெக்ஷன் நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்கள் போடலை, திருப்பியும் மோடி வருவாரா இல்லையாங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தான் இந்த வரப்போகிற எலெக்ஷனுங்கிற. சார் அந்த கேள்விக்கு பதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு. ராகுல் காந்தி போயிட்டு யாரை பிரைம் மினிஸ்டர் ஆவான்னு கேட்டால் அவரே மோடி தான் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் கேட்டு யார் பிரைம் மினிஸ்டர் ஆக போனால் அவரே வந்து மோடி தான் சொல்லுவாங்க. அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிச்சு. பட் அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் தமிழக பாஜக இம்பாக்ட் பண்ண முடியலன்னா என்னுடைய கேள்வி வருது. நான் நினைக்கிறேன் பாஜக இந்த வாட்டி இதுக்கு முன்னால் பண்ண எந்தவித ஒரு தாக்கத்தோட இந்த முறை பாஜக அதிக தாக்கம் செய்யும். அஃப்கோர்ஸ் அதுக்கு நீங்கள் பதில் அடிக்கலாம், இது வரைக்கும் நம்ம பெருசாக ஒரு தாக்கம் பண்ணலன்னு. பட் போன முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5லேருந்து 2.7% வரைக்கும் எடுத்திருந்தோம் பாஜக. நான் நினைக்கிறேன், நான் மட்டும் இல்லை, பல விமர்சகர், பல செஃபாலஜிஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்வலர்கள் சொல்கிறாங்க எனிதிங் பிட்வீன் டபுள் ஃபிகர்ஸ் டெஃபினட்டாங்க. 12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 14 இருக்கலாம். வேறு சில தாக்கங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராம் ஜென்மபூமி இது போன்ற ஒரு சில தாக்கங்கள் வந்துச்சுன்னா, மதில் மேல் பூனையாக இருக்கிற இந்த பல வாக்காளர்கள் இந்த பக்கம் திரும்பிட்டாங்கன்னா அது 20% கூட வரைக்கும் போகலாம். 20% கொஞ்சம் ஒரு அதிகமான ஒரு நபராக இருந்தாலும் இந்த ராம் ஜென்மபூமியுடைய தாக்கத்தில், அதுவும் இப்போ சமீபத்தில் மோடிஜி வந்துட்டு போகும்போது அந்த அவர் ஏற்படுத்திய ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சி மக்கள் மனசு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவரும் பார்த்தீங்கன்னா நாகராஜ், வேறு எந்த பிரதமரும் இது மாதிரி அடி மேலே அடி அடித்து இந்த அம்மியை நான் நகர்த்துவேங்கிற ஒரு இலக்கோட தமிழ்நாட்டை அவர் பார்த்துக்கிறேன். இந்திரா காந்தி இது மாதிரி அவங்க தமிழ்நாடு பின்னால் வந்தது பார்த்ததில்லை. மன்மோகன் சிங் இது மாதிரி வந்தது பார்த்தேன், யாருமே இல்லை. மொரார்ஜி தேசாய் இவர் மட்டும் நான் வேட்டியை கட்டுவேன், நான் திருக்குறளை சொல்லுவேன், நான் தமிழில் வந்து பேச ட்ரை பண்ணுவேன். திருக்குறள் 7-8 திருக்குறள் சொல்லிட்டார். அங்கங்கே புறநானூறு கொண்டு வராரு. நான் வந்து தருண் விஜய்ங்கிற ஒரு உத்தரகாசியில் வாழ்கிற ஒரு மனிதனோட நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு திருக்குறள் விழா பண்ணோம். இப்போ நான் வந்து ஆங்கிலத்திலையும் வடமொழியிலையும் ஹிந்திலையும் கொண்டு வந்து நாங்கள் திருக்குறளை வந்து டெல்லி வாழ் தமிழ் மக்களுக்கும் டெல்லி வாழ் நான் தமிழ் மக்கள் தமிழ் அல்லாதவர்களுக்கும் சேர்த்தோம். அப்போ வந்து ஒன் ஆஃப் த சிறப்பு விருந்தினர்களாக தருண் விஜய் வந்தார். அவர் வந்து ஒரு 2-3 நிமிஷம் தமிழில் ஃபுல்லாக பேசினார். பேசிட்டு பக்கா உத்தரகாண்ட் ஆள். அவர் சொன்னார், மோடிஜிங்கிட்ட சொல்லியிருக்காரு 100 அயல் நாடுகளில் திருவள்ளுவர் சிலையும் திருவள்ளுவர் நூலகமும் பண்ணணும். இவர் சொன்னார் அதுக்குள்ளே எலெக்ஷனில் வந்துடும், அந்த எலெக்ஷனை நீ விட்டுரு, 100 இடங்களில் நம்ம பண்ணணும். அதாவது கடைசியாக அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓவரால் தமிழ் இம்பேக்ட் நார்வே, ஸ்வீடன், ஃப்ரான்ஸ், பாரிஸில் அங்கே போய் தமிழ் மக்களை பற்றி அவர் ஏன் இது மாதிரி எவ்வளோ பெருமை பேசிட்டு செம்மொழி இருக்குது, ஈன்ற பொழுது தன் மகனை தாண்டோர் என்ன கேட்ட தாய்ன்னு சொல்லி அதுக்கு வந்து விளக்கத்தையும் இங்கிலீஷில் விளக்கத்தையும் கொடுத்துட்டு போய் அது மாதிரி பண்ணி, அதாவது திருக்குறளை வந்து தமிழை வந்து இப்படி ஒருத்தர் எடுத்துகிட்டு போகல. அதே போல் நீங்கள் நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 20,000 கோடிக்கு வந்து சமீபத்து திருச்சியில் வந்து அடிச்சுட்டு போகிறார். ஸோ ஓவரால் அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு சே நாகராஜ், உங்களுக்கும் சரி கேட்டுட்டு நேயர்களுக்கும் சரி, தே டோன்ட் நீட் தமிழ்நாடு. தமிழ்நாடு உங்களுக்கு தேவையில்லையே. மோடி வந்து நான் வெறும் இந்த எலெக்ஷன் நான் எப்படியாவது நான் ஜெயிச்சுட்டு நான் பிரதமர் ஆகணும், ஷார்ட்டஸ்ட் ரூட் பண்ணோன்னா
மேலாண்மையில் வந்து வில்ஃப்ரெட் பேரட்டோ ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது 80% ரிசல்ட்ஸ் உங்களுக்கு 20% வேலையிலே வரும். அப்படி அந்த மேலாண்மையை அவர் ஆட்கொண்டார்னா, திருக்குறளே அவர் ஆட்கொண்டார்னா வேறு என்ன பண்ணணும்? இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவனுக்கு விடல்னு வெறும் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், MP, UP, இப்போ வந்து நாகாலாந்து, மணிப்பூர் அது மட்டும் சேர்த்துட்டு சவுத் பரவாயில்ல போங்கடான்னு அவர் சொல்லலாம். அப்படி இல்லாமல் ஒரு அரசியலுக்கு மேற்பட்ட ஒரு பார்வையோட அவர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டு மக்களோட மனசில் நான் வந்து பதியணும்னு நினைக்கிறார். ஒரு வேளை வேறு எந்த மாநிலமும் கோபேக் மோடின்னு இது வரைக்கும் போடலை. வேறு எப்பேற்பட்ட ஒரு மாநிலத்திலையும் கருப்பு பலூன் வச்சு நீங்கள் போயான்னு சொல்லலை. ஒருவேளை அதை வந்து அன்பால் அல்லது ஒரு பராமரிப்பால் அரவணைப்பால் அவர் வந்து அரவணைப்பால் அவர் ஓவர் கம் பண்ணலான்னு நினைக்கிறாரோ, தாண்டி வரலான்னு நினைக்கிறாரோ தெரில. பட் இது வந்து அவர் எப்பேற்பட்ட ஒரு திராவிட குரூப்பும், அவர் வெறுக்கிற ஒரு திராவிட குரூப்பும், அவருடைய திட்டங்களை வெறுக்கிற ஒரு திராவிட குரூப்பும் வேறு எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய மனசுக்குள்ளே புகுந்து வர்றதுக்கு முயற்சி எடுத்தாருன்னு கேட்டால் அது நரேந்திர மோடிஜி தான். வேறு எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு வட இந்தியாவில் இவ்வளோ பெரிய தாக்கம் கையில் இருந்ததில்லை. வேறு எந்த பிரதமருக்கும் ஜெயிக்கிறதுக்கு தமிழ்நாடு தேவையில்லை இன்னும் சொல்ல முடிகிற ஒரு நிலைமையில் இருந்ததில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மனிதன் இருந்தும் நான் பிரதமர் ஆகிறதுக்கு நீங்கள் தேவையில்லை, ஆனால் எனக்கு தமிழ் வேணும், எனக்கு தமிழ்நாடு வேணும், எப்படி நான் மேலே காஷ்மீரை கையில் பிடிச்சிருக்கேனோ அதுபோல் நான் தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் பிடிக்கணுங்கிற ஒரு கோட்பாடோட ஒரு மனிதன் செயல்படுறாரு. இதெல்லாம் நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சு பார்க்கணும். தமிழ் மக்களும் சாஃப்டானானுங்க. ஆக்சுவலாக மேலே நான் தமிழ்ண்டான்னு சொன்னால் கூட மனசு வந்து எப்பேற்பட்ட ஒரு கொடிய ஊழியல் பண்ணால் கூட பரவாயில்லைன்னு போடுற ஆட்கள் மெதுவாக அவர் வந்து நானும் பேசி பார்க்குறேன். திருச்சியில் அவர் பேசினார். நான் வந்து நிஜமாகவே அப்பேற்பட்ட ஒரு ட்ரமெண்டஸ் ஸ்பீச். நானே ஒரு சொற்பொழிவாளன் பல சொற்பொழிவுகளை கேட்டிருக்கேன். திருச்சியில் அவர் பேசுனது பின்னி பெடல் எடுத்துட்டார். யாருமே நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சரும் பேசினார். நான் வந்து காழ்ப்புத்தனமாக சொல்லலை. ஒரு சொற்பொழிவாளன்னு 2 சொற்பொழிவு பக்கத்து வச்சு அதோடைய தரத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா 90 இது 10 போல் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு சொற்பொழிவாளனுங்கிற ஒரு சமூக ஆர்வலருங்கிற ஒரு கோட்பாடுலேருந்து கிளினிக்கலி எந்தவித ஒரு பாரபட்சம் இல்லாமல் பேசினா கூட வேறு லெவல் வேறு லெவல் தான் அவர். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் நாகராஜ். எஸ், கிரவுண்ட் லெவலில் நான் ஒத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பூத் லெவலில் ஒரு வலிமை அதிமுகக்கோ திமுகக்கோ 50-60 வருடங்கள் இருக்கிற கட்சிகளுக்கு இருக்கிற பூத் வலிமை நமக்கு இல்லைன்னா கூட மக்கள் மனசில் ஒரு வலிமை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் ராம் ஜென்மபூமி வந்து பல ஃபென்ஸ் சிட்டர்ஸ் மதில்மை பூனைகள்லாம் ஐயோ இவ்வளோ பண்ணிட்டாரு ராமருக்கு நினச்சி அந்த ஷிஃப்ட் ஒன்று வரும். வேறு எந்த ஒரு கோயிலும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த பக்கத்து இப்படி மெட்டாஃபிசிக்கல் போய் பார்த்திங்கன்னா ராம் ஜென்மபூமி வந்து பல இடங்களில் போட்டிருக்கு. இது வந்து இந்தியாவுடைய ஹார்ட் அனாஹதா குண்டலினி சக்கரான்னு பார்த்தா நெஞ்சம் இருதயம் அவர் லகுபான்னு சொல்கிறாங்க. அது வந்து ராம் ஜென்மபூமி. அதை திறந்துருச்சுன்னா ராமர், நம்ம ராமேஸ்வரத்தை வழிபட்டவர், இங்கே வந்தவர், பாபநாசத்தில் பண்ணவர், எல்லாம் லவகுஷா, நம்ம சிறுவாபுரின்னு சென்னை பக்கத்தில் இருக்கிற சிறுவாபுரி லவகுஷா, இதெல்லாம் குட்டி கழித்து அவர் தன் இதயத்தை திறந்துட்டு மக்களை உள்ளே வரைக்கிறார். அதுவும் ராமரை எப்போவுமே நம்ம எல்லாம் கிருஷ்ணனை தான் குழந்தையாக பார்ப்போம். இப்போ ராமரை குழந்தையாக பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கும் நாகராஜ். அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஐ திங்க் கணிதம் போட்டு பார்த்தா நம்ம மக்கள் வந்து கணிப்பு என் கணிப்பில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட் இருக்கும். பட் யூஆர் ரைட், இஸ் தட் சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட்? அது போதுமா? 39 இடம் நாங்கள் தூக்கிடுவோம் சொல்கிறதுக்கு போதுமானா கட்டாயமாக அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்வீப் இருக்காது. ஆனால் இந்த 2.5% போன வாட்டி இருந்தது, இந்த வாட்டி ஒரு 20, 18, 25 வந்துச்சுன்னா ஒரு 10 மடங்கு வளர்ந்த ஒரே ஒரு தமிழக வரலாறில் 10 மடங்கு எந்த கட்சியும் வளர்ந்ததில்லை. தட் வே இஃப் யூ டேக் ஒரு பெரிய ஒரு முத்தாய்ப்பாக இருக்கும். எதுக்கு முத்தாய்ப்பாக இருக்கும்? 26 வர்ற அசம்பிளி எலெக்ஷனுக்கு இந்த 22.5 to 18 or 16 or 20% ஜம்ப் வந்துச்சுன்னா பாக்கி அந்த 7-8% 10% வந்துருச்சுன்னா ஒரு திமுக அதிமுக கட்சியினருடைய அளவுக்கு நம்ம போகலாம். ஓகே சார், நீங்கள் அடிக்கடி வந்து ராம் ஜென்மபூமி இந்த கோயிலை வச்சு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. இந்த கோயிலை வந்து வாக்குகளாக மாற்ற பார்த்தீங்க. ஏன்னா இது ஒரு 500 வருஷத்தோட போராட்டம். அதுதான் வந்து உண்மை. வாக்குகளை மாற்ற உரிமை மோடிக்கு இருக்கு. அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மோடி ஒருத்தருக்கு தான் அது வாக்குகளை மாற்ற உரிமை இருக்கு. இது என்னன்னா அவர் தான் சாதிச்சிருக்காரு. நான் அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி உரிமையா ஓடி கேட்கலாம், தப்பு கிடையாது. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் வெளியில வந்து ஒரு பார்வை வருது இல்லை, இதை வந்து முடிக்காமே திறக்கிறாங்க கோயிலை. ஏன்னா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா
இதோ ராமர் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகம் வந்து தயாராகிட்டணும், கோயில் வந்து முழுமையாக முடியல. ஸோ அவசரப்பட்டு எலெக்ஷனுக்காக அவசரமாக திறக்கிறாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. இதெல்லாம் இந்த விவரம் அப்படின்னு பார்க்குறேன். ரைட். இதுக்கு வந்து நம்ம வரலாறுக்கு போகணும். 1986 வந்து அத்வானி வந்து முதல் வாட்டி இந்த யாத்திரை பண்ணுறாரு. நான் ராம் ஜென்மபூமி புனித யாத்திரை போனோம். அவருடைய ரைட் ஹேண்ட் யார் அப்போ? நரேந்திர மோடி. அப்போ வந்து அவருடைய ரைட் ஹேண்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போ வந்து ராஜகோபாலுங்கிற ஒரு டெல்லியால் வந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. அத்வானியும் சரி, அத்வானிஜியும் சரி, மாண்புமிகு நரேந்திர மோடிஜி சரி, 2 பேரும் சொல்கிறாங்க இப்படியே அப்போ பதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது நம்ம இந்திய நாட்டுக்கு, பாரத நாட்டுடைய ஹிந்துஸ் ஒரு 1 பில்லியன் 100 கோடி ஹிந்துஸுடைய இருதயத்தை சம்மந்தப்பட்டது. இதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து நான் செக்குலர். ஏன்னா அப்போ என்ன காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், நாங்கள் செக்குலர். இவங்க பார்த்தீங்களா வேல் யாத்திரா, ரத யாத்திரா போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து கம்யூனல், நாங்கள் செக்குலர். ஸோ ஒரு பெரிய செக்குலர் வர்சஸ் கம்யூனல்ங்கிற ஒரு பிரிவு வந்துச்சு. அப்போ இந்த காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, அதை கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்சம் அதில் வந்து ஓட்டு சரிவானாலும் இவர் 86லேருந்து 92 வரைக்கும் அத்வானிக்கு அதே பண்ணிட்டு இருக்காரு. 92 வந்து ராம் ஜென்ம பூமியை வந்து அட்லாஸ்ட் கைப்பிடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 10 வருஷம் இன்னும் தள்ளுங்க, அப்படியே வரலாறு வருங்க. 2002லேருந்து 2004 வரைக்கும் மோடி இங்கே இருக்கார். 2004 இங்கே ரீச் பண்ணிட்டார். நம்ம குஜராத் அபவுட் டு பிகம் சீஃப் மினிஸ்டர். இதே செக்குலர் வர்சஸ் கம்யூனல் போகும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் கம்யூனலாக கூப்பிடுங்க, நான் செக்குலர் கூப்பிடுங்க, நீங்கள் என்ன ரவுடியாக கூப்பிடுங்க. இந்த ராஜகோபால் கிட்ட அவர் திரும்பி அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் ராம் ஜென்ம பூமி வந்து எங்கள் இலக்கு, அதுலேருந்து மாற்ற மாட்டோம். அதாவது அரசியலில் அந்த காலகட்டத்தில் இப்போ வந்து ஸ்விங் இப்படி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லோரும் காங்கிரஸ், எல்லாருமே ரொம்ப நம்ம ஹிந்துஸே போதுமே, நாங்கள் வந்து இதெல்லாம் எங்களுக்கு பிலீஃப் இல்லைங்க, நாங்களாம் ரொம்ப செக்குலர், வி டோன்ட் லைக் ஆல் திஸ், நம்ம ரொம்ப ஒரு பீட்டர் அப்பா டக்கர் ஆட்கள் அந்த மாதிரி நினைக்கிற அந்த காலகட்டத்தில் கூட அந்த இலக்குலேருந்து மாறாமல் போனார். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நாகராஜ், அதை சுற்றி 500 கிராமங்கள் இருக்குது. அந்த 500 கிராமங்கள் இந்த தேஜ் சிங்னு ஒருத்தருடைய கிராமங்கள். அவர் தேஜ் சிங் தான் 1527-28 பாபருடைய மீர் பாக்கி என்கிற தளபதி கிட்ட சண்டை போட்டு தோல்வி அடைந்த அந்த கிராமங்கள். ஏன்னா எங்ககிட்ட கேனன்ஸ் இருந்துச்சு. பேட்டில் ஆஃப் பானிபத்தில் முதல் முறையாக இந்திய வரலாறில் பீரங்கியை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா ஆட்கள் வாழும் குதிரையும் போகிறாங்க. அங்கேருந்து 1527 பானிபத்துக்கு அப்புறம் அயோத்தியா அடிக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பாவம் குதிரைகளோட சண்டை போட்டு அப்படியே இறையாயிட்டாங்க. அப்போ வந்து 500 கிராமங்கள் வந்து ஒரு இது எடுக்கிறாங்க, ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இது வந்து இந்த ராம் ஜென்ம பூமி கேஸ் ஃபைல்ஸில் இருக்குது. என்ன சபதம், அதாவது அந்த காலத்துலேருந்து இருக்கான்னு பார்க்குறதுக்கு, எங்கள் குட்டி ராமரை நாங்கள் இழந்ததுனால இனிமேல் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் இந்த 500 வில்லேஜ் இருக்கிற ஆண்கள் தலப்பா கட்ட மாட்டோம். அவங்க வந்து தேஜ் சிங் ராஜ்புட்ஸ் அங்கே வந்து செட்டில் ஆனவங்க. தலப்பா கட்ட மாட்டோம், செருப்பு லெதர் செருப்பு போட மாட்டோம், கொடையும் பிடிக்க மாட்டாங்க. 500 வருடங்கள் நாகராஜ், 500 வருடங்கள் இது மாதிரி சின்ன சின்ன கதைகள் வச்சு தான் இதுக்கு முன்னால் ஒரு ராமர் கோயில் அங்கே இருந்துச்சுன்னு ஊர்ஜிதப்படுத்தினாங்க உச்ச நீதிமன்றம். 500 வருடங்களாக யாருமே அங்கே எதிர செருப்பு போடல. மழை பெய்யுமா இவங்க நடந்து போவாங்களாம், அப்படியே தருது மூலமாக அட்மிட் ஆவாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கள்கிட்ட நான் பேசுகிறேன், மழை வந்து இவங்க எல்லாம் வந்து படுத்துப்பானுங்க. ஏன்னா வந்து ராம் ஜென்ம பூமி நாங்கள் எழுந்துட்டோம்னு சொல்லி தலப்பம் போடாமல் கொடையும் இல்லாமல் அப்படியே போவாங்க. ஸோ இந்த 500 வில்லேஜஸ் முதல் முறையாக 500 வருடங்களுக்கு அப்புறம் கொடைகள் வாங்குகிறாங்க, செருப்புகள் வாங்குகிறாங்க, தலப்பா வாங்குகிறாங்க. இது வந்து டாக்டர் மிஸ்டர் பராசரன் இருக்கார் ஐயா, இப்போ 93 வயசு ஆச்சு. அவர் தான் ஆகியப்படார். அந்த ஃபுல் ஆகியமெண்ட் அந்த கேஸ் ஃபைலில் கூட இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு போராளியாக, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு குல தலைவனாக இவர் திகழ்கிறாரே தவிர இப்படி பண்ணுறதுனால ஒரு 4 ஓட்டு கிடைக்கும், ஒரு 8 ஓட்டு கிடைக்கும். நான் சொல்கிறேன் நாகராஜ், சவுத்தில் தான் எல்லாமே அரசியலில் பார்க்குறாங்க. அங்கே வந்து 80% அரசியல் பார்த்தா கூட அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் பார்க்குறாங்க. அதில் வந்து ராம் ஜென்ம பூமி இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்டாக் ராதர் தேன் ஒரு வாக்களிப்பு அட்டாக்னு நான் சொல்லுவேன். ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கா, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து இது மாதிரி ஹார்வர்டுக்கு போயிருக்காரு, பயங்கர CA MBA. அவர் சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் குந்தலினியை திறக்கிறோம், குந்தலினியில் மூலாதாரம் கீழே இருக்குது கன்னியாகுமரியில், சஹஸ்ராரா அதாவது மேலே இருக்கிற சக்கரா வந்து கன்னியாகுமரி, இருதயம் உத்தரப்பிரதேஷ், இருதயம் அயோத்தியா. இப்போ தான் இருதயம் திறந்து உலகத்துக்கே வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கும் இல்லாத ஒரு ஹார்ட் ஃபீல். எந்த கோயிலில் தான் எனக்கு இன்விடேஷன் கொடுன்னு 10,000 பேர் 15,000 பேர் கேட்பாங்க.
நேர்களுக்கு தெரியணும். எவ்வளோ பேர் தெரியுமா டைரெக்டாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி எனக்கு வந்து இன்விடேஷன் வேணும் கேட்ட ஆள் வந்து 4லேருந்து 5 கோடிக்கு போயிடுச்சு. நம்ம வந்து சமோசா பஜ்ஜி வந்து பேக் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம அயோத்தியாவில் எல்லோரும் நிற்க வச்சா கூட சின்ன இடங்க அண்ணா நகர் சைஸு 15 லட்சம் பேர் தான் நிற்க முடியும். 4 கோடி பேர் கேட்டிருக்கான். ஒரு ஹார்ட் ஐயோ ராமர் நான் அங்கே இருக்கணும் ஒரு ஃபீல் திறந்துட்டானுங்க. அது வந்து நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு ஒரு இம்பேக்ட் இருக்கும் இந்த எலெக்ஷனில். அவங்க சொல்கிறாங்க இது திறந்து விட்டாலே எல்லாருக்கும் தெரியும் ராமரை பற்றி ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. கம் பேக் டு யோர் கொஸ்டின், இது நான் கட்டாயமாக சொல்கிறேங்க. அவர் இப்போ இருக்கிற நிலப்பாடில் ராம் ஜென்ம பூமியை திறந்தாலும் திறக்கலனாலும், அந்த கோயிலை திறந்தாலும் திறக்கலனாலும் மோடி தான் அடுத்த பிஎம். அது நீங்கள் சொன்ன போல ஒரு கிவன். அதுக்கு மேலே தான் இது எல்லாத்தையும் அடுக்கிறோம். ஓகே சார், தமிழ்நாட்டுக்கு வருவோம். நிறைய பேச வேண்டியது தமிழ்நாடு பொறுத்தவரை. ஒரு இந்திய கூட்டணின்ற ஒன்று இந்தியா முழுக்க இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் எவர் ஃபார்ம்ட் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த இது வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறத்தில் வந்து நீங்கள் அதிமுக வந்து உங்களை வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க, பாஜக வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 3 கட்ட ஒரு 3 சைட் கண்டெஸ்ட் வந்து போகிறீங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு மைட்டி அலையன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, இன்னொரு இடத்துல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க, மூன்றாவதா நீங்கள் இருக்க போகிறீங்க. ஒரு 3 சைட் கண்டெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் பாலிடிக்ஸ். பார்ட்டி ஜெயிக்கின்றது யாராலையும் இது பண்ண முடியாது. பட் 3 சைட் கண்டெஸ்ட்க்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் இருக்கணும், புஷ் இருக்கணும். அந்த புஷ் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சிறப்பான ஒரு பாயிண்ட். 3 சைட் கான்டெஸ்ட் ஆகும்பொழுது எந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியான பேஸ் இருக்குதோ அந்த சைட் சரிவும் உண்டு. இங்கே சரிவுங்கிறது சரிவாக போயிடுங்கிறது எலெக்ஷனுடைய ஹிஸ்ட்ரி, தேர்தல் வரலாறுல நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் நான் 2 திங்ஸ் எம்எஸ்ஏ இப்போதைக்கு நம்ம 3 சைட் டெஸ்ட் கான்டெஸ்ட் நினைக்கிறோம். இது வந்து எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இன்னும் 3-4 மாதம் இருக்குது. அது வந்து ஐ எம் நாட் லீவிங் நவுன்னு சொல்லலைங்க. இதெல்லாம் பெரிய இடங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். பட் இப்போ என்ன வந்து ஒரு இண்டிவிஜுவல் என்னுடைய கருத்து கேட்டால் அதிமுகவோட பல கோட்பாடுகள் வந்து பாஜகவோட எம்ஜிஆர் பேசிக்கலி அம்மா என்ற அம்மானு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க, கோயிலை பராமரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ் வந்து நிறைய அதிமுக அதே மாதிரி ரொம்ப சிறுபான்மையர் பின்னால் போக மாட்டாங்க திமுக போல், அது உண்டு. பட் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் 24 எலெக்ஷனே 26 27 இருந்துச்சுன்னா பாஜக வந்து இன்னும் 2-3 வருடங்கள் அந்த பேஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி பூத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸை வைக்க முடியும்னா 3 சைட் கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் யூர் ரைட், 24ல் ஆல்தோ ஐ வுட் லைக் லேண்ட்ஸ்லைடு. ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்து கொஞ்சம் அன்லைக்லி தான் நான் ஒத்துப்பேன். அந்த லேண்ட்ஸ்லைடு வரணும்னா மக்கள் மனசில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் சதவீதம் அப்படியே இப்போ ஜெயலலிதாவுக்கு 39 போடுவாங்க அல்லது திமுகவுக்கு 39 போடுவாங்க. அது மாதிரி மோடிஜி வரணும் என்றால் தமிழ்நாடு மட்டும்தான், தமிழ்நாடு 39 வரணுங்கிற ஃபீலிங் ஒவ்வொரு தமிழுக்குள்ளே வந்ததுன்னா ரெண்டாவது இந்த பிபிசி பியர் பிரியாணி கேஷ் அந்த பரிமாற்றம் வந்து எப்படியாவது நம்ம வந்து மத்திய ஏஜென்சிஸை பயன்படுத்தி அந்த போதிய அளவுக்கு அந்த காசு பரிமாற்றம் இல்லாமல் நடந்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப வந்து கூர்ந்த கண்களோட பராமரிப்போடு இருந்துச்சுன்னா, நாலாவது வந்து இந்த ராம் ஜென்மபூமி கம்ப்ளீட்டாக மக்களுடைய மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா, ஐந்தாவது விஷயம் நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன். 1-2 பெரிய அமேசிங் அற்புதமான திட்டங்கள் இருக்குதுங்க. ஒரு திட்டம் வந்து அர்த்த கிராந்திங்கிற ஒரு குரூப்பால் வரப்போகிற திட்டம். அர்த்த கிராந்தி தான் ஜிஎஸ்டியும் டிமானும் ரெக்கமெண்ட் பண்ணது பிரதமருக்கு. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தோடு வந்திருக்காங்க. அதாவது முதுமை அடைந்த குடிமகன்களுக்கு, அதாவது வயோதிகர்களுக்கு 60+ அபவுக்கு 14.5 கோடி ஆட்கள் இருக்காங்க. அதில் வந்து 10 கோடி ஆட்கள் எடுத்து அவங்களுக்கு 10,000 மாதம் கொடுக்கறதுக்கு. இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஸ்கீம். நான் பார்த்த ஸ்கீம்ஸில் வித்தியாசமான ஸ்கீம். அவங்க சொல்கிறாங்க அப்படி பண்ணால் கூட நம்ம வந்து 10 லட்சம் கோடி தான் செலவழிப்போம் ஒரு வருஷத்துக்கு. இந்தியாவுடைய காசு பரிமாற்றம் பார்த்திங்கன்னா 200 லட்சம் கோடி. அதாவது நம்ம ஜிடிபியில் வந்து 6% தான் நம்ம செலவழிப்போம். ஆனால் இது வந்து தேசிய சொத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது நேஷ்னல் அசெட். இவங்க ஒரு வயசானவர்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்தா நான் 10,000 ரூபாய் போய் நான் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வச்சுட்டு இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் அம்பானி மாதிரி ஆவன்னு சொல்ல போகிறதில்ல. ஒரு கோயிலுக்கு போவார், குளத்துக்கு போவார், சினிமாவுக்கு போவார், ட்ராமாக்கு போவார்.
அந்த காசு வந்து பணப்புழக்கத்துக்கும் ஜிஎஸ்டிக்கும் உள்ளாகுங்கிற பயங்கரமான ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, ஆண்டவனை இந்த திட்டம் அவர் பிரதமரும் ஒத்துக்கிட்டு அந்த திட்டம் வந்துச்சுன்னா அதை வந்து எலெக்ஷன் முன்னால் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுற கடைசி திட்டமாக இருந்தால் இந்த 10 கோடி வயோதிகர்கள் மட்டும் இல்லை, அந்த வயோதிகளோட பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து, சரி அப்பாவுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரப்போகுது ஒரு மாதத்துக்கு, அந்த 10,000 ரூபாய் வந்து மறுபடி 5,000 ரூபா 6,000 ரூபா ஆகும். எது இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி கொடுக்கும். இது மாதிரி நாகராஜ் நீங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, திமுக வந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏங்க இது வந்து அவங்க வந்து 60 வயசு வரைக்கும் அவங்க வந்து நாட்டுக்காக அவங்க வாழ்ந்திருக்காங்க, அவங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து காசு செலவு 1000 ரூபாய் விமர்சனம் பண்ணீங்க சார் பயங்கரமா. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கும்போது பாஜக வந்து ஒரு விதமான விமர்சனம் வச்சது அன்றைய தேதியில. இப்போ வந்து அனைவருக்கும் சொல்லிட்டு இப்போ எங்க விமர்சனம் என்ன தெரியுமா, நீங்க 1000 ரூபாய் ஒழுங்கா கொடுங்க தான் எங்க விமர்சனம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்ததே இப்படியே 1000 ரூபாய் கொடுத்த போது தேர்தல் அறிக்கையில் 21 போது அதுக்கு ஒரு விமர்சனம், ஒரு மாதிரியான விமர்சனம் வச்சீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா இலவசங்கள் கூடாதுன்னீங்க. இப்போ நீங்க ப்ராமிஸ் பண்ணதை கொடுங்க, டெலிவரி பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, இதுல ஒரு முரண்பாடு இருக்கு. ஓகே, நான் அந்த முரண்பாடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெரி குட் பாயிண்ட். நீங்கள் I'm going to take you a little bit into economics. நீங்கள் பொருளாதாரத்தை படிச்சிங்கன்னா அந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குங்க. நான் வந்து இது நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரே எக்கனாமிக் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்து எப்படி செலவு பண்ணி எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப பெருசா இல்லை. சரி, ஒரு 65 வயசு 70 வயசு ஆள், அவருக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது வாடுறதுக்கு. அவர் கையில் நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பேர பிள்ளைங்களுக்கு போகும், பசங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்க போகும், பாவம் அவருக்கு வந்து மெடிசன் வாங்கி கொடுக்க போகும். எந்த மெடிசன் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத்தில் கவர் ஆகலையோ அது மெடிசனுக்கு போகும். கட்டாயமாக நான் ஒரு அயோத்திக்கு போயிட்டு வரும், ஒரு காசி ராமேஸ்வருக்கு போகும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை கண்ணியம் கொடுக்கும், டிக்னிட்டி ஆஃப் லைஃப். நான் எல்லாத்துக்கும் என் பையன்கிட்ட போய் நான் நிற்கணும் நினைக்க வேணாம் அவங்க. அது ஒன்று. 28 வயசு பெண்மணிக்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து இது வீட்டில் வச்சு 1000 ரூபாய் வச்சுக்கணும். அந்த 1000 ரூபாய் வந்து கணவனுக்கு கொஞ்சம் சேவிங் ஆகுது. அந்த 1000 ரூபாய் எங்கே போகுது? அதுவும் பணம் பரிமாற்றம் தான் ஆகுது. ஆனால் டாஸ்மாக்கு போகணும், லிவர் ஃபெயிலியருக்கு வரும், அங்கேருந்து கட்டிங் போய் மினிஸ்டருக்கு போகும். ஏன் இந்த 70 வயசு ஆள் டாஸ்மாக் போவாரு? ஒரு தாத்தாக்கு வந்து கொடுக்குறீங்க. ஆமா, அங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் குடிக்கிறான்னா அவன் பையன் தாத்தாக்கு குடிக்கிறது போகிறான். அது நடக்கும். ஆனால் இந்த தாத்தாக்கு போகிற காசு கட்டாயமாக அவர் பேர் ரகு தாத்தா இருந்தால் கூட அங்கே தான் போகும். தவிர இந்த முரண்பாடு தான் இங்கே நிறைய பேர் கொஸ்டின் வருது. என்றுமே இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. இந்த கொள்கை கோட்பாட்ட இலவசங்களை காம்ப்ரமைஸ் முதல் காம்ப்ரமைஸ் இந்த சத்தீஸ்கர்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றீங்களோ அப்படின்ற மக்கள்கிட்ட ஒரு ஐயம் இருக்கு, ஆதரவாளர்கள்ட்டே இந்த ஐயம் இருக்கு. அப்போ அந்த ஐயம் உண்மையாக தானே ஆயிருக்கும் நீங்க சொல்ற திட்டத்தை. ஸோ நான் வேற எந்த வித ஒரு விஷயத்துலையும் இந்த ஃபார்மர்ஸ்க்கு விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அந்த 42 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த 6,000 ரூபாய் போச்சு. நான் ஆக்சுவலாக அதை படித்தேன், பல விவசாயிகள்கிட்ட பேசுகிறேன். நான் வந்து ஒரு வேளாளன் திருவண்ணாமலை செய்யார் வேளாளர்கிட்ட கேட்டிங்கன்னா ஏன் நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அந்த 6,000 ரூபாய் வருதுன்னு பாவம். இதுக்கு முன்னால் அவங்க கடன் வாங்கிட்டு இருப்பாங்க மார்வாடிக்கிட்ட இருந்து. ஆர்டிஓ, விஏஓ, பஞ்சாயத்து இது மாதிரி போய் கடைசியில் 1000 ரூபாய் இருந்து 2000 ரூபாய் வந்து சேரும். இந்த 6,000 ரூபாய்க்கு கடன் வாங்கிட்டாங்க ஸ்பீடு வட்டியில், அது கொடுக்க முடியாமல் இறந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு டைரெக்டாக அந்த 6,000 ரூபாய் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் படி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, there's a huge fall in farmer suicide. At least that part is taken care of. உழவர் திருமக்கள்ங்க, உழவர் திருநாளுங்கிறோம், அது ஒரு பக்கம். இதை தவிர வேறு யாருக்கும் கையில் காசு கொடுக்கல. ஒரு வேளை இது இன்னும் அந்த பிரதமர் அப்ரூவ் ஆகலை, ஆனால் இது வந்து அது செயல்முறை வருமா இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க இது நீங்கள் கொடுங்க, இது சிஸ்டம்குள்ளே தான் வரும்னு சொல்கிறாங்க. அவர் இன்னும் அப்ரூவ் பண்ணாதது இதனால தான். ஏன்னா பொதுவாக பாஜகவுடைய திட்டங்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? எவன்கிட்டையும் கையில் மீன் கொடுக்காத சாப்பிட்றதுக்கு, அவனை மீன் பிடிக்க கற்றுக் கொடு. இப்போ கூட என்னுடைய பிறந்தநாள் வருது 28ஆம் தேதி. அங்கே வந்து ஒரு 2000 பேர் இதுக்கு பதிவு பண்ணுறோம் இந்த அர்த்த கிராந்தி திட்டத்துக்கு. அதே சமயத்தில் விஸ்வகர்மா திட்டத்துக்கு, அந்த வினை தொழில்கள் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ கைவினை தொழில்களுக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் தொழிலுக்கு போகணும், தொழிலுக்கு போய் அப்புறம் அதை புல் அவுட் பண்ணுறாங்க. இப்போ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இங்கே சொல்கிறது முதல் முறையாக வெறும் இந்த விவசாயிகளுக்கு, இப்போ இந்த வயோதிகர்களுக்கு. இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா நாகராஜ், இந்த 2 குரூப் தானே, விவசாயி வயோதிகர்கள், இந்த 2 பேருக்கும் கொடுத்தா சமுதாயத்துக்கு நல்லது பண்ணலான்னு இந்த பொருளாதார குழுமம் சொல்லிகிட்டு இருக்கு அர்த்த கிராந்தி. இன்னும் அவர் ஒத்துக்கல, பட் அவர் ஒத்துப்பார் நான் நினைக்கிறேன். அப்படி ஒத்துக்கிட்டா அந்த 10 கோடி ஓட்டு தவிர ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஆல் ஓவர் இந்தியா, தேசம் எங்கும் இந்த 10 கோடி ஓட்டு தவிர அந்த 10 கோடி ஃபேமிலிஸ்க்கும் ஒரு 8 கோடி ஃபேமிலிஸ்க்கும் இந்த பக்கம் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அற்புத திட்டம் வந்துச்சுன்னா அதில் காசு கொடுக்குறது தான் பரவாயில்லைங்க. இது நம்ம இன்டெரக்டாக கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி போட்டு கொடுக்கணும், அதுவும் ஒரு காசு தான். ஜல் ஜீவன் கொண்டு வரோம், அது ஒரு காசு தான். அந்த டாப்புக்குள்ள காசு ஆகுதுன்னு கேட்கலாம். அந்த கொஞ்சம் அந்த முரண் தெரிந்தால் கூட இப்போ வந்து எங்களுடைய பாயிண்ட் வந்து 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் 1000 ரூபாய் வரல. நான் எங்கே போனாலும் இதே கம்ப்ளைண்ட் தான்.
அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், 1000 ரூபாய் வரல 1000 ரூபாய் வரலன்னு சொல்கிறோம். நாங்கள் எதிர்கட்சி அது வந்து 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லும்போது அதை வந்து அவங்களுக்கு பிரதிநிதிகளாக போய் ஏங்க 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏன் கொடுக்கலன்னு கேட்போம். அது கொஞ்சம் அரசியல் செஞ்சு தான் ஆகணுங்க. அதாவது அதுக்கு மேலே நாங்கள் வந்து புரித புத்தர் மாதிரி இருக்க தேவையில்லையே. உண்மை தானே இது, ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுவே இந்த 42 லட்சம் விவசாயிகளுக்கு காசு வரலன்னா வந்து திமுக எங்களை கேட்காதான் நீங்கள் வந்து ஏன் கொடுக்கலன்னு. அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் நீங்கள் கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஓகே, ஃபைனல் கொஸ்டின் பதில். தமிழ்நாட்டில் என்ன நம்பர் வரும்னு ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க நாகராஜ். அது என்னுடைய 2 வகையாக சொல்கிறேன். ஒருவேளை அதிமுகவோட திருப்பியும் ஒரு கலைஞர் என்ன சொன்னார், அரசியலில் வந்து நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை, சேர்ந்துச்சுன்னா ஸ்வீப் ஆகிடுங்க. ஏடிஎம்கே பாஜக சேர்ந்தா 30லேருந்து 39 போகும். அதான் இல்லைன்னு தெரிஞ்சு அதுலன்னு தெரியலையே நான் சொல்கிறேன். இன்னும் நமக்கு ஃபுல்லாக தெரியல, இன்னும் 3-4 மாதம் இருக்குது. ஒன்று எஸ்டிபிஐயில் வந்து அந்த மாநாட்டில் பாஜக இல்லைன்ற ஸ்டேஜில் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. தொடர்ந்து உங்களை பாஜகவில் தானே நாங்கள் தோற்றோம், பாஜகவில் தான் வந்தோம்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இன்னொரு புறம் அண்ணாமலை வந்து ஒரு தனியாக பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப சேர்ற இடத்துக்கு வரும்போது இதுலேயே ஒரு முரண்பாடு இருக்குல்ல சார்? பாலிடிக்ஸ்னால இது மாதிரி தாங்க. என்னங்க இதே திமுக வந்து பாஜகவோட கைக்கு ஒத்துறது 1999 2004 வரைக்கும் இல்லை. அப்போ வந்து அவ்வளோ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் மத்திய அமைச்சர்கள்லாம் வச்சுருந்தாங்க, முரசொலி மாறணும் உட்பட. ஸோ இது மாதிரி இருந்தவங்க தான். சரி, இப்போ அது ஒரு சைடு. ஆனால் அது ஸ்வீப்பேட் டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி சனாத்தனத்தினால, ஃப்ளட்டுனால, இந்த 1000 ரூபாய்னால, பல விஷயங்கள்னால, ஹேண்ட்லிங் நல்லதுனால, அதுவும் ஒரு நம்ம முதல்வரையும் பிரதமரும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது. நம்ம முதல்வர் என்ன பண்ணாலும் அவருடைய சொல்லாற்றல், அவருடைய பப்ளிக் இமேஜ் பயங்கரமாக இருக்குது பெரியவரோடது, பிரதமர். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா திமுக வர்சஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபின்னா ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ஸ்வீப்புங்கிறது உண்மை தான். பட் நீங்கள் சொன்னால் போல் 80% அது ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. லோவஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு 20% நப்பாசா இருக்குது. எப்படியாவது கொஞ்சம் வின் பண்ணலான்னு ஒரு இந்த கொள்கை உள்ளவர்கள் அப்படி நினைப்பாங்க இல்லைங்க. அப்புறம் இதே பாயிண்ட் வரேன். I don't think I'm interviewing. No. We want an interaction. என்னன்னா முந்தா நேத்து வந்து இந்த செயல்வீரர்கள் கூட்டம் நடந்தது. நீங்க நல்லா இது பண்ணும்போது 12ஆம் தேதி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நம்ம வந்து 9 வருஷம் பண்ண சாதனையே அதிகம். நீங்க யூடியூப் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, யார் என்ன சொல்றான்னு பார்க்காதீங்க, தைரியமா நீங்க வந்து மக்கள் அணுகுங்க, நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ற போது ஒருவேளை எங்க வருதுன்னா லீடர், அதாவது அண்ணாமலை சார் லீடர் மட்டும் ஒரு விஷயத்துல கன்வின்ஸ் ஆயிருக்காரு, தொண்டர்கள் கன்வின்ஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல லீடர்களும் தொண்டர்களும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, மிடில் லேயர் கன்வின்ஸ் ஆகலன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மிடில் லேயர் வந்து கூட்டணி சொல்லிட்டு இருக்கும்போது இதுவே ஒரு கான்சென்ட்ரேஷன் தானே. சரி, ஒரு எலெக்ஷனுக்கு வந்து இதான்ப்பா இவன் தான் கேண்டிடேட், இப்படி போற இடத்துல வேணுமா வேணாமான்றது போது ஏன்னா வாட் we are hearing is April 1st week second week we will be polling சொல்றாங்க. தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபேசிங்லேயே வந்துடும் சொல்லும்போது இந்த கான்ட்ரடிக்ஷனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளாவை ஏற்படுத்தலையா? கரெக்ட். நீங்க ஏன்னா அவ்வளவு கிளியர்ல கூட்டணி இருக்கு இல்ல இன்னைக்கு இல்ல வாங்க இறங்கி வேலை செய்யுங்க. தலைவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. அவரு கிளியரா இருக்காரு. கீழே இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ஏன்னா பாஜக கட்சியை பொறுத்தவரையும் கட்சிக்காரங்களும் கட்சிக்கு வெளில இருக்கிறவங்க உழைக்கிறவங்க தான் அதிகம். கட்சி அது எப்பவுமே நேச்சுரல். அது பாஜகவுக்கும் ரொம்ப ரொம்ப நேச்சுரல். அவங்களும் எதிர்பார்க்கும் போது இந்த மிடில் லேயர் மட்டும் கூட்டணி வேணும் சொல்லும் போது இது மிகப்பெரிய கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கு. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா குட் கொஸ்டின், வெரி ட்ரிக்கி கொஸ்டின். தலைவரை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரே ஒரு பாதையில் அவர் அவர் அந்த கொள்கையை வச்சு அதான் என் இலக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஐ வுட் சே இப்போ 70-80% ஆஃப் த பார்ட்டி இஸ் ஆல்சோ வித் ஹிம், 80 மேபி ஈவன் 90%. பட் நீங்கள் வந்து எந்த ரூட்டில் போனால், நான் வந்து செஃபாலஜிக்கலி யூ மஸ்ட் ஆன்சர் எலெக்ஷன் வைஸ், எந்த ரூட்டில் போனால் 35 மேலே வரும்னு சொன்னால் அந்த கோரிஷன் ரூட் தான்ங்கிறது. தட் இஸ் இட்ஸ் மேத்தமேட்டிக்ஸுங்க சார். நான் ஐ கம் டு மேத்தமேட்டிக்ஸ், பட் ரிதம் ஒன்று இருக்குல்ல. பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் கெமிஸ்ட்ரி ஆல்சோ, ரைட்? என்னைக்கு நீங்க 2019 அவங்களோட சேர்ந்தீங்களோ அன்னையிலேருந்து வந்து ஒரு பெரிய ஃபேஸ் ஆஃபே நீங்க பார்க்கல, ஒரு மொமெண்டமே கிடைக்கல. மொமெண்டம் கிடைச்சதே போஸ்ட் அண்ணாமலை பீரியட். லெட் அஸ் பி ஃப்ராங்க் ஆன் தட். கரெக்ட். முருகன் அவர்கள் இருக்கும்போது வந்து வேல் யாத்திரை மூலமா புஷ் கிடைச்சது. இட்ஸ் நாட் a momentum, it's a push. அதாவது அப்படி இருந்ததை வந்து முருகன் வந்து அந்த வேல் யாத்திரையில அப்படி ஒரு புஷ் பண்ணி அப்படி அந்த வண்டியை ஓட வச்சுட்டாரு. ஓட வச்ச வண்டியை வந்து ஒரு வெலாசிட்டி கொடுத்து, ஸ்பீடை கொடுத்து, மொமெண்டம் கொடுத்து எடுத்துட்டு போறது அண்ணாமலை. கரெக்ட், ரைட்? அந்த விஷயத்துல இருக்கு. இதே சைட்ல இங்க வந்து 9 தேர்தல் தொடர்ந்து தோத்துருக்காரு எடப்பாடி. நம்மளும் அந்த 2-3 நம்ம கூட இருந்திருக்கோம்.
ஒரு எலெக்ஷன் மட்டும் போல 3 எலெக்ஷன் வந்து நம்ம இல்ல 9 தேர்தல் நம்ம கூட இருந்திருக்கோம். ஈவன் டில் லாஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கூட ஈரோட்ல தான் இல்ல. 8 நம்ம கூட இருந்திருக்கோம், 1 மட்டும் நம்ம இல்ல. ஈரோட்ல மட்டும் தான் இல்ல. ஈரோடு கூட ஈரோட்ல இருந்தோம். ஈரோடு கூட இருந்து கரெக்ட் 8 on 9 ஆமா கரெக்ட். ஒரு சைடுல ஒரு கூட்டணி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டணி வந்து கெமிஸ்ட்ரி சேரல வரலன்ற போது we are coming out. அப்போ அந்த டிசிஷனை எல்லாம் பேக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு क्वेश्चन வருது. I'll tell you why. ஏன்னா பல கருத்து கணிப்புகளை வந்து நீங்கள் திமுகவுக்கு போடலைன்னா யாருக்கு போடுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரங்கராஜ் பாண்டேவுடைய கருத்து கணிப்பு நான் பார்த்தேன், லயோலா காலேஜோடைய கருத்து கணிப்பு பார்த்தேன். அதில் வந்து பலரை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸில், திமுகலாம் யாருக்கு போடுவீங்கன்னா சர்ப்ரைசிங் லார்ஜ் நம்பர் நாங்கள் அதிமுக ஆர் பாஜகன்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஜக என்னைக்கு அவங்க எல்லாரும் சொல்கிறாங்களோ அன்றைக்கி வி கம் ஆஃப் ஏஜ் அஸ் எ சிங்கிள் பார்ட்டி. இல்லைங்க, அண்ணாமலைலாம் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் தட் டே வில் கம். மேபி பை 25-26 இந்த டே வரலாம். இப்போ இட் இஸ் நாட் கம் நவ். ஐ அக்ரி. இப்போ வந்து ஏன்னா அந்த பார்த்தேன் ரங்கராஜ் பாண்டே இதே தான் அவர் சொன்னார், இதே தான் வேலை சொல்கிறாங்க. அவங்க இவங்கெல்லாம் டீட்டெயில்டு அனாலிசிஸ். அதை தாண்டி நமக்கு விருப்பம் நம்ம தனியாக நின்று எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணணும், 39 ஸ்வீப் பண்ணி இருந்தால் கூட இவங்க எல்லாரும் கேன் தே ஆல் பி ராங், கேன் தே ஆல் பி ப்ரூவ் ராங்ங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் இன்னொரு ஃபேக்டர் நான் சொல்ல வந்துட்டேன், தி ஆர்எஸ்எஸ் ஃபேக்டர். ஃபஸ்ட் கிளாஸாக குவாய்ட்டாக சைலண்ட்டாக எதையும் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணுற வீரர்கள்னால் ஆர்எஸ்எஸ் தான். இது வந்து கருத்து கணிப்பில் வராது, பட் இல் மேக் எ டிஃப்ரென்ஸ். ஒன்றுமே இல்லைங்க, நான் யூடியூப்பில் பார்த்தேன், திருமாவளவன் வந்து அழுறாரு. ஏங்க நீங்களாம் ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்க முடியாது, அவங்க பாருங்கள் என் ஃபோட்டோ போடுங்கிறாங்களா, போஸ்டரில் என்ன போடுங்கிறாங்களா, குவாய்ட்டாக நாட்டுக்காக அவங்க குவாய்ட்டாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நீங்கள்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர்களுடைய தொண்டர்கள்கிட்ட அவர் கத்துற அது வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்பிரிட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தீகாவுக்கோ ஒரு விசிகேக்கோ அஃப்கோர்ஸ் டிஎம்கே கேடிஎம்கே டெஃபரெண்ட்டாக இல்லை, பாஜக கூட இல்லை. பாஜக ஆட்களுக்கு அவங்க இருந்தாலும் ஒரு போஸ்டரில் வேணும், ஒரு தே வாண்ட் தே பாலிட்டிஷியன்ஸ், பட் நாட் ஆர்எஸ்எஸ். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்க யாருன்னு கூட தெரியுமா இருக்குது. குவாய்ட்டாக வீடாக போகிறாங்க, ராம் ஜென்ம பூமிக்கு அக்ஷதை கொடுக்குறாங்க, குவாய்ட்டாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், உங்களுக்காக இருக்கிறோம், இந்துத்துக்காக இருக்கிறோம் ஜென்டலாக சொல்கிறதுனால ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாரு, இந்த பக்கம் இவங்க வந்து சாஃப்டாக இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனால திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட் சார். ஐ அம் டாக்கிங் அபௌட் தி மிடில் லேயர். why can't the voice be same? It is becoming the same. It is a question of polarization is happening. நீங்கள் வந்து 6 monthsக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த dissenting voices much more. இப்போ நீங்கள் கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 12ஆம் தேதி அவர் பேசினார் along with வினோத் செல்வம் மாதிரி அந்த குரூப்பில். அப்போ வந்து சென்ட்ரல் மத்திய சென்னையில் கிளியராக அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாருன்னா நகராஜ், அந்த போலரைசேஷனை நீங்கள் சொல்கிறது தான் அதை 100% ஆக்கிட்டார். அந்த வாட் வாஸ் மச் மோர் டிசென்ட் 6 months ago. இப்போ வந்து அப்போ 70-80 வந்துருச்சு. அந்த பாக்கி 20 அவர் க்ளோஸ் அவுட் பண்ணி தான் பண்ணிட்டுருக்காரு. கூட்டணி வேணுமா வேணாம் கட்டாயமாக. ஒரு பாஜக, நான் ஒரு பாஜக ஃபாலோவர், கட்டாயமாக இப்போ வந்து என்னுடைய தலைவர் வந்து அண்ணாமலைஜி, அவருக்கு வந்து கூட்டணி வேணாங்கிறார். Go along with that. But if you ask purely from election point of view who will win, அந்த கூட்டணி போட்டால் தான் we win பண்ணுவோம். But we may win like this also. எலெக்ஷனுக்கு he wants it this way. பெருந்தலைவருக்கு என்ன வேணும் நமக்கு இன்னும் அவர் மனசில் என்னன்னு அண்ணாமலைஜிக்கு தான் தெரியும். மோடிஜி என்ன நினச்சிட்டு இருக்காரு, அமித்ஷாஜி என்ன நினச்சிட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து அலைன்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். அலைன்மெண்ட் நடக்குது டெஃபினட்டா. திஸ் இஸ் த பார்ட்டி in which you can't even speak without central leadership approval. Correct? அது எந்த டவுட் கிடையாது. அது கொஞ்சம் அவ்வளோ இப்போ நாங்களாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ நான் வந்து யாரோ நோ அப்ஜெக்ஷன் சேர்த்துக்கிட்டாங்க. I'm not talking about you sir. I'm talking about அண்ணாமலை சார். அண்ணாமலை சார் தொடர்ந்து இதை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கும்போது do you think that central approval இல்லாமல் அதை பேசாமல் நினைக்கிறீங்களா? கரெக்ட், that's a good point. அதாவது முதல்ல வந்து சென்டர் வாண்டட் திஸ் கோலிஷன் அவங்க வேணும்னு கேட்டாங்க அந்த கூட்டணி. அப்புறம் நம்ம பார்க்குறத பார்த்தா இவர் வந்து பல காரணங்களுக்காக கூட்டணி வேணான்னு சொல்லி சென்டரை வந்து ஓரளவுக்கு அவங்கள வந்து மனசை தேட்டி விட்டுருக்காரு. இல்லை இப்படி போகிறது தான் சரி ஒன்று அவங்களுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து த குட் நியூஸ் இஸ் ஐ வில் ஃபினிஷ் தட் 70-80% வந்துருச்சு. 30-40 இருந்தது, அது இன்னும் ஒரு 20-30% தேறிட்டாங்கன்னா அப்புறம் இந்த இந்த சர்ச்சையே இருக்காது. அப்புறம் எல்லாரும் இன்னும் எலெக்ஷனுக்கு 2 மாதம் தான் சார் இருக்கு. நான் சொல்கிறது இதுதான், இந்த இத்தனை நேரம் பை பொங்கல் டைம் யூ ஷுட் பி கிளியர்ல. இன்னுமே அந்த டபுள் வாய்ஸ் கேட்கும் போது தான் ஆதரவாளர்களுக்குலாம் அது ஒரு கருத்து ஏற்படுது. அதனால தான் இந்த குட். பட் அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நம்ம நினைச்ச அந்த வேகத்தில் நடத்த முடியலன்னா கூட நீங்கள் சொல்கிற போல இன்னும் கொஞ்சம் அங்கே இருந்தால் கூட நடந்துட்டு இருக்கு. நீங்கள் டபுள் வாய்ஸ் சொல்கிறீங்க, எல்லாம் முடியும் போது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருப்பீங்க.
ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலாக நான் கேட்ட கேள்வி தான் பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கும் உங்களுக்கு சார் உங்கள் இன்னும் வாழ்த்துக்கு தேங்க்யூ வெரி மச். நல்ல கேள்வி நாகராஜ், எக்ஸலென்ட். தேங்க்யூ.